இந்த ஐடி லே ஆஃப் 2026ல என்னதான் ஆயிட்டு இருக்கு சார்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமியோடைய ஒரு ஸ்லோ டவுன் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. இது எப்பவுமே வந்து அப் டவுன் அது மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. வாருங்க முக்கியமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவும் உக்ரைனா வார் பண்ணிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஈரானும் இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்க வாருங்க. சரி சார். அப்போ இந்த ரெசெஷன் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ அது கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது சார்? ஏஐயால் மொனோட்டோனஸாக வந்து பண்ணுற வேலை எல்லாமே போயிடுச்சுங்க. ஹெச்ஆர் இருக்காரு, அவரோட வேலைன்னா சம்பளம் கால்குலேட் பண்ணி உனக்கு சம்பளம் போடுறது தான் அவன் வேலைனா அது ஏஐ பண்ணிட்டு போகுது. நீ இதுக்கு பண்ணிட்டு இருக்க சார்? அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் ஏன் தான் லே ஆஃப் பண்ணுறாங்க சார்? குளோபல் வாரால் பார்த்தீங்கன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. ஓகே. அப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வர்றது குறையும். ஒன்று வந்து இந்த ட்ரம்போட தொல்லை, பாகிஸ்தான் திவாலானதை நீங்கள் பார்த்தீங்க, ஓகேவா? நேபாள் திவாலானதை பார்த்தீங்க, ஸ்ரீலங்கா திவாலானதை பார்த்தீங்க, ஓகேவா? அப்படியே கண்டினியூஸ் உக்ரைன் ஆல்ரெடி வந்து திவால் தான் ஆகிட்டு இருக்குங்க. ரஷ்யாவோட எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சுங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 150 பில்லியனுக்கு மேலே வந்து வாரில் செலவு பண்ணிட்டாங்க. ஈரான் கண்ட்ரி அழிஞ்சு போச்சுங்க. ஈரானால் மிடில் ஈஸ்ட் எல்லாமே அஃபெக்டடுங்க. இப்போ கரண்ட்டாக ஐடியில் நிறைய லே ஆஃப் நடந்துட்டுருக்கு. இந்த ரெசெஷன் பீரியட் வேறு போயிட்டுருக்கு. இதில் மெட்டா, அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் லே ஆஃப் பண்ணுறாங்க? என்ன பண்ணுது இந்த இடத்துல? அப்படி லே ஆஃப் நடந்துட்டா நம்ம எப்படி சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு சார்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கும் இந்த வாராலங்க. நாம் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கலாங்க, இந்த வார் சீக்கிரம் முடியணும், வேர்ல்டு எக்கானமி திரும்பவும் வந்து பழைய நிலைமைக்கு வரணும்னு வேண்டிக்கலாங்க. ஸோ இதை பற்றி நானே உங்கள்கிட்ட பேச நினச்சிட்டு இருந்தேன். நீ கேள்வி கேட்குறது ரொம்ப சந்தோஷங்க. ஓகே. இது ஒரு நீடடான டாபிக் தம்பி, கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாங்க. ஓகே சார். எல்லாருமே இந்த விஷயத்தில் ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க சார். இந்த ஐடி லே ஆஃப் 2026ல என்ன தான் ஆகிட்டு இருக்கு சார்? ஸோ ஐடி லே ஆஃப் ஆக்சுவலாக வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கானமியோடைய ஒரு ஸ்லோ டவுன் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே. சரிங்களா? ஓகே. இது எப்பவுமே வந்து அப் டவுன் அது மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க. ஒரு எக்கானமி ஸ்லோ டவுனுங்க அண்ட் வாருங்க முக்கியமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவும் உக்ரைனா வார் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து ஈரானும் இஸ்ரேலும் பண்ணிகிட்டு இருக்க வாருங்க. முன்னாடியே ஒரு 12 நாள் வார் நடந்துச்சுங்க. இப்போ வந்து அதை விட ஒரு பெரிய வார் நடந்துட்டுருக்குன்றது தான் வந்து இப்போ இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, த்ரெட்டுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பக்கம் ஏஐயோடைய இம்பாக்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து லே ஆஃப் நடந்துக்கிட்டு இருக்குன்றது உண்மைங்க. ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு லே ஆஃப் நடக்கலை. ஓகே. சரி, டெக்னிக்கல் ஒர்க்கு முதல்ல வந்து ஒர்க்கை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரிக்கலாம். டெக்னிக்கல் ஒர்க்கில் வந்து லே ஆஃப் ஹெவியாக நடக்கலைங்க. இந்த நான் டெக்னிக்கல் ஒர்க்குன்னு சொல்கிற பிபிஓ இண்டஸ்ட்ரீஸுங்க, ஓகேவா, பேங்கிங் செக்டார்ஸுங்க. ஏன் ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறோம், மெயில் வரும், மெயில் வந்து ரீட் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா அதையே நீ பண்ணுற ஏஐ வச்சு பண்ணிடலாம். திரும்ப ஒரே வேலையை செய்கிற அந்த வேலைகள் தான் இப்போ ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே சார். ஆமாங்க. சரி சார். அப்போ இந்த ரெசெஷன் அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ அது கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது சார்? சரி, ஆக்சுவலாக வந்து ரெசெஷன் கண்டிப்பாக இப்போ இருக்குன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஓகே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஏஐயால் மொனோட்டோனஸாக வந்து பண்ணுற வேலை எல்லாமே போயிடுச்சுங்க. ஓகே போயிடுச்சுங்க. இப்போ ஹெச்ஆர் இருக்காரு, அவரோட வேலைன்னா சம்பளம் கால்குலேட் பண்ணி உனக்கு சம்பளம் போடுறது தான் அவன் வேலைனா அது ஏஐ பண்ணிட்டு போகுது. நீ இதுக்கு பண்ணிகிட்டு இருக்க? ஓகே. ப்ரோக்ராமே பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இது ஒன்று. ஸோ லே ஆஃபு இல்லை ஐடி ஃபீல்ட் டவுன் இதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. இது ஒரு ஸ்லோ டவுனுங்க. ஓகே. அதாவது ஒரு டெக்னாலஜி வரும்போது ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதுக்கப்புறமா அதுக்கு மக்கள் அடாப்ட் ஆகிட்டே போகும்போது கொரோனா வந்துச்சுங்க, கொரோனா வந்துச்சுங்க. இப்போ கொரோனா அழிஞ்சிச்சுன்னு ஒத்துக்க முடியுமா? என்ன இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து முதல்ல வந்தப்போ நிறைய பேர் இறந்துட்டாங்க. 2வது வேவ் வரும்போது அதுக்கு மெடிசின் தயாரிச்சிட்டாங்க. அண்ட் 3வது வேவ் வரும்போது ஓரளவு தாக்கு பிடிச்சோம். 4வது வேவ் 5வது இப்போ கொரோனா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்கிக்கிட்டோம். அந்த மாதிரி அடாப்டபிலிட்டி அதுக்கு டைம் எடுக்குங்க. அந்த அடாப்டபிலிட்டிக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லைங்க, ஏஐ பார்த்து நீ ஏன் பயப்படுற? ஏஐ கூட அடாப்ட் பண்ணி நீயும் வாழ கற்றுக்கோ. டெக்னாலஜி கற்றுக்கிட்டு ஏஐ பயன்படுத்த கற்றுக்கிட்டா இன்றைக்கி புத்திசாலியாக வந்தாங்க. ஓகே சார். சார், அப்போது இந்த அமேசான் வந்து லே ஆஃப் பண்ணாங்கல்ல சார், அது ரிலேட்டடாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். ஸோ அமேசானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் காஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அவனோட சிஸ்டமை ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க. ஓகே. சிஸ்டம் ஸ்ட்ரக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏஐயோட அடாப்ஷனை உள்ளே கொண்டு வரோம். எல்லோரும் ஏஐயை பயன்படுத்த ஆரம்பிங்க, இருக்கிற வேலையை இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் பெட்டராகவும் பண்ணுங்க அப்படின்றதுக்காக ஏஐ அடாப்ஷனுக்கு வருது. ஓகே. அப்படி ஏஐ அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேலைகள் எல்லாமே ரிமூவ் ஆகுங்க. ஓகே. இது ஒன்று. அண்ட் 2வது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
அவன் என்ன பண்ணிகிட்ருக்கானா வந்து லைக் அவனால் செலவுகளை சமாளிக்க முடியல கம்பெனியால். அப்போ வந்து இந்த ஹை பெய்டு சேலரியில் இருக்கிறவங்க, சரியாக வேலை செய்யாதவங்க, கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணாத சில பேர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளை கொஞ்சமாக லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் அது. இது எப்போவுமே நடக்கிறது தாங்க தம்பி. ஆக்சுவலாக வந்து 2000 நாங்கள் காலேஜ் படிக்கும் போது வந்து லே ஆஃப் நடக்குதுன்னாங்க. 2004 நடக்குதுன்னாங்க. 2010 என்னைக்காவது ஏதாவது ஒரு வருஷமாவது ஐடி டவுனுன்னு ஐடி அப்பில் மட்டுமே இருக்குன்னு எவனா சொல்லியிருக்கானா பாருங்களேன். நீங்கள் விசாரிங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா வருஷமும் லே ஆஃப் நடந்தாங்க. இதெல்லாம் ரொட்டீன் ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, அதான் உண்மைங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த வாரால் கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஓகே சார். அப்போ இந்த மெட்டாவோட லே ஆஃப் சார், அதான் ஃபேஸ்புக் மெட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மெட்டாவேர்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணிக்கிட்டு சரிங்களா, ஓகேவா, அவனுடைய ஏஐ சிஸ்டத்தை வந்து இன்னும் பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஆட்டோமேட் பண்ண தொட்டு அந்த லே ஆஃப் நடந்துட்டு இருக்கிறது உண்மை தாங்க. ஓகேவா, திரும்ப நான் சொல்கிறேங்க, அமேசானாக இருக்கட்டும், மெட்டாவாக இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்ன தான் அடாப்ஷன் டெக்னாலஜி கொண்டு வந்தாலுமே வந்து அதை அந்த ஏஐ செய்யன்னு சொல்கிறதுக்காக ஆள் வேணுங்க. அதனால் கம்ப்ளீட்டாக எல்லாரையும் துரத்திடுவாங்கன்றதுலாம் சான்ஸே கிடையாதுங்க. இந்த ஹைலி ஸ்கில்டு பீப்புள் சர்வே பண்ணுவான் அண்டு அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தவங்களுக்கு துரத்தி விட்டுருவாங்க. இதுதான் உண்மை. சார், அப்போ இந்த கம்பெனிஸ்லாம் ஏன் தான் லே ஆஃப் பண்ணுறாங்க சார்? இப்போது நீங்கள் சொன்னீங்க மெட்டா அண்ட் அமேசான் பற்றி பேசணும். இந்த கம்பெனிஸ் ஏன் லே ஆஃப் பண்ணுறாங்க? இல்லை, இந்த குளோபல் வாரால் பார்த்தீங்கன்னா எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்க. அப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வர்றது குறையும். ஒன்று வந்து இந்த ட்ரம்ப்போட தொல்லை. அவன் வந்து அவன் நாட்டில் இருக்கிறவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், அவுட் சோர்ஸ் பண்ணாதீங்கன்னு அவன் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் ஃபஸ்ட்டு த்ரெட்டுங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் பேஸ்ட் கண்ட்ரிங்க அமெரிக்காவுக்கு ஹெவியாக பண்ணுறோம். ரஷ்யா வாரில் இருக்கிறதும் அவன் பெருசாக வந்து உள்ளே வர மாட்டேன்றான், ப்ராஜெக்ட்ஸ் தர மாட்டேன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட வாராக இருக்கட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இருக்கிற எக்கானமி ஸ்லோ டவுனாக இருக்கட்டும். பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தான் திவாலானதை நீங்கள் பார்த்தீங்க, ஓகேவா, நேபாள் திவாலானதை பார்த்தீங்க, ஸ்ரீலங்கா திவாலானதை பார்த்தீங்க, ஓகேவா, அப்படியே கண்டினியூஸ். உக்ரைன் ஆல்ரெடி வந்து திவால் தான் ஆகிட்டு இருக்குங்க. ரஷ்யாவோட எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சுங்க. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வந்து $1 பில்லியன், எவ்வளவோ பில்லியன் சொல்லலாம், 150 பில்லியனுக்கு மேலே வந்து இந்த வாரில் செலவு பண்ணிட்டாங்க. ஈரான் கண்ட்ரி அழிஞ்சு போச்சுங்க. ஈரானால் மிடில் ஈஸ்ட் எல்லாமே அஃபெக்டடுங்க. இந்த மாதிரி எல்லா இம்பாக்டும் இருக்கும்போது ஐடி கம்பெனி எப்படி சர்வே ஆகும்? அங்கேருந்தெல்லாம் ப்ராஜெக்ட் வந்தால் தானேங்க பண்ண முடியும். புரியுதுங்களா? ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நான் குளோபலாக வந்து ஒரு பெரிய எக்கானமி இஷ்யூ இருக்குங்க. இப்போ கனடாவில் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக அவங்களுமே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற தொட்டு வந்து ஒரு மற்ற நாடு நம்பிட்டு இருக்கிற நம்ம நாடு கொஞ்சம் கஷ்டப்படுதுங்க. அதனால் கம்பெனியால் சர்வே பண்ண முடியல, ப்ராஜெக்ட்ஸ் இல்லைங்க, சம்பளம் கொடுக்க முடியல. அப்போ அவன் லே ஆஃப் பண்ணுறது நேச்சுரலாக நடக்கிறது தாங்க. ஓகே சார். சரி சார், இப்போது இந்த ஏஐ வந்து இந்த ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்கல்ல சார், ஸோ அது என்ன நிலமையில் இருக்குது? ஏஐ பார்த்தீங்கன்னா இந்த மொனோட்டோனஸாக திரும்ப பண்ணுற வேலைகள் தான் ரீப்ளேஸ் பண்ணுங்க, மற்றபெல்லாம் பெருசாக அதை ரீப்ளேஸ் பண்ணாதுங்க. ஏங்க இங்கே பாருங்கள், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருக்காங்க, இது வந்து இப்படி கழுடிச்சிங்க, இப்படி நான் சேர்றேன், அது ஏஐ பண்ணுவாங்க, பண்ணாதுங்க. ஆமாம், நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் மாதிரி அதாவது சில வேலைகள் வந்து ஏஐயால் ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஓகே, இப்போ அந்த மாதிரி ஸ்கோப் ஆஃப் இருக்கிற ஜாப்ஸை எடுத்து நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணும், நல்லதுங்க. இல்லை ஏஐயோட அடாப்ட் ஆகு. எப்படி? ஏஐ ரன் பண்ணுற க்ளவுடை கற்றுக்கோ. ஓகே, ஏஐ ரன் பண்ணுற க்ளவுடு கற்றுக்கோ. இல்லை ஏஐ டூல்ஸ்லாம் பேஸ்டாக இருக்க டெவாப்ஸ் லேர்ன் பண்ணு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஏஐ அடாப்ஷன் இருக்கிற டெக்னாலஜிக்குள் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்லை, அதை யூஸ் பண்ணி இன்னும் கெத்து பண்ணலாங்க நம்ம. அதான் உண்மை. ஓகே சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கை வந்து கழட்டி மட்டும் ரோபோட்டை பண்ணலாம், ஆனால் அந்த ரோபோட்டை உருவாக்குற காசை ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிடலாம். எக்ஸாக்ட்லி அதான் உண்மைங்க. சரி, இல்லை எல்லாமே ரீப்ளே பாருங்களேன், ஒரு கோடே இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கோடை வந்து ஏஐ பண்ணிடும். என்ன கோடு வேணும் அந்த கோடு எடுத்து எங்கே போகிறது நான் தான் ஏன் பண்ணணும்? ஆமாம், புரியுதுங்களா? எல்லா மனுஷனை ஏங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரோபோட்லாம் வந்துச்சுப்பா, உங்களுக்குலாம் வேலையே கிடையாதுன்னா. இன்றைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வாண்டட் இருக்குதுன்னு செய்யுது. ஆமாம், புரியுதுங்களா? ஓகேவா. ரெடிமேடாகவே ஒரு வீடு வந்துருச்சு, அதை பண்ணிடலாம் லைக் எலன் மாஸ்க் சொன்னார். இருந்தாலும் எங்கள் ஊரில் கட்டிட்டு தாங்க இருக்கான் சிவில் இன்ஜினியரு. அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. பேனிக் ஆக தேவையில்லைங்க, அந்த அளவு பயங்கரமாக பேனிக் ஆக தேவையில்லை. ஆனால் இந்த மாற்றத்தில் ஒரு ஆட்டம் காணுவோம் நம்ம எல்லாருமே. ஓகே, அதுக்கு நம்ம ரெடி ஆகணும், அவ்வளோதான். ஓகே சார். இந்த 2026 இன்னுமே அந்த ஐடி ரிலேட்டடான கோர்சஸ்லாம் படிக்கிறது வர்த்து தானே சார்? கடவுள் ஆசீர்வாதத்தில் வந்து 2050 வந்து நம்ம 2 பேரும் இதே ஒரு வீடியோ பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷங்கள் இந்த வீடியோ பண்ணும்போது இதே கேள்வி 2050 ஒர்த்தான்னு கேட்பேன். நான் வயசாக இருப்பேன் நான். அப்போவும் நான் இதே தான் சொல்லுவேங்க. இங்கே பாருங்கள், நம்ம கையில் இருக்கிற மொபைலுங்க, ஓகே, இன்ஸ்டாகிராமுங்க,
இன்டர்நெட்டு இதெல்லாம் அழியும் போது தான் ஐடி அழியுங்க. அது வரைக்கும் ஐடியெல்லாம் ஒன்றுமே நடக்காதுங்க. ஐடியோட அடுத்த லெவல் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான் உண்மைங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு இப்போவும் சொல்கிறேங்க, எப்போவும் சொல்கிறேங்க, ஒரு 10 வருஷத்தில் வந்து நீ எந்த ஃபீல்டு வேணா இருங்க, மெக்கானிக்கல், சிவில், ஈசி, எது வேணால் ஃபீல்டு, எந்த ஃபீல்டு வேணா இருங்க, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் 10 வருஷத்தில் இங்கே 1.5 lakhs per month வாங்க முடியுமான்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஆனால் ஐடியில் அது முடியும். அப்போ வந்து அந்த ஐடியை சூஸ் பண்ணி எப்போவுமே படிங்க. ஐடி இஸ் த பியூட்டியஸ்ட் திங்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் எத்தனை நாள் நீ வேலை செய்யணும் கேட்டால் இங்கே 5 நாள் தான் நீ வேலை செய்ய வேண்டியது இருக்கும். சனி ஞாயிறு உனக்கு லீவு தாங்க. ப்ரமோஷனுங்க, வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு. என்ன எடுத்துக்க தம்பி, என்னோட 25வது வயசில் நான் வந்து 5.25 லட்சம் per month வாங்கிட்டு இருந்தேன் தம்பி. 28வது வயசில் 6.25 லட்சம் per monthங்க மாத சம்பளம். ஐடின்ற கடவுள் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்துச்சுங்க. அதனால் தயவு செஞ்சு ஐடி இன்றைக்கில் எப்போவுமே நல்லா இருக்குங்க. சரி, இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பயத்தில் இருக்காங்க சார். முக்கியமாக சொல்ல போனால் ஐடியில் இருக்கேன், லே ஆஃப் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு, நான் இதை எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்னா ஏஐ படிங்க தம்பிங்க. என்ன தெரியுங்களா, முள்ளால் எடுக்கணுமா சார்? தம்பி என்னன்னா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஏஐ வந்துச்சான் வேலை கிடைக்காது, ஏஐ வந்துச்சான். அப்போ ஏஐ வந்துருச்சு, அப்போ என்ன படித்து அந்த வேலையில் இருக்கிறதுன்னு யோசிக்க மாட்டாங்க தம்பி. ஓகே, புரியுங்களா? ஓகேவா? எல்லாருமே வந்து கம்ஃபர்ட் ஜோன் தான் தம்பி இங்கே பெரிய பிரச்சனையே. நம்ம இது லைஃப் நல்லா போயிட்டுருக்கு, என்ன தேவையில்லாமல் பண்ண போகிறோம், அவனை வெளியோடு துரத்துன்னு பார்த்தா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுனோ. அந்த ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சு இன்றைக்கே அதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டா போதும் தம்பி. ஓகே, சர்வே பண்ணிடலாங்க. இதுதான் நீங்கள் பண்ணணுங்க. டெய்லி காலைல எழுந்துச்சேன், கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போனேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திரும்ப சாயந்தரம் வந்து வீட்டில் தூங்கினேன், சனி ஞாயிறு வந்து குடும்பத்தோடு இருந்தேன் அப்படின்ட்டா இது வாழ்க்கை கிடையாது. இப்போ அந்த வாழ்க்கையை வாழ முடியாது நம்மளாலங்க. இப்போ டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி நீங்கள் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிட்டா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? அதனால் வந்து படிக்கணும், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணணுங்க, அதுக்கான ரெலவெண்ட்டான டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கங்க. வந்து நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க சார், இப்போ நான் என்ன பண்ணுறது சார்? திரும்பவும் பயப்பட தேவையில்லைங்க. நம்ம ஏன் லே ஆஃப் ஆகிட்டோன்னு ஃபீல் பண்ணுங்க, யோசிங்க. இந்த காரணம்லாம் லே ஆஃப் ஆகிருக்கோம். அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, எனக்கு வயசாகிடுச்சு, என்ன லே ஆஃப் பண்ணிட்டாங்க, நிறைய சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் லே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. உன்னை விட வயசானவங்களும் வேலை செய்கிறாங்க, உன்னோட சம்பளம் அதிகமாகனு இருக்க தான் செய்கிறான், உன்னையே எடுத்தான். இந்த கேள்வியை தான் நம்ம யோசிக்கணுங்க. அப்போது சேஃப் இல்லாத ஒரு ஜாபுங்க, அதை வேலை சேஃப் இல்லாத ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடாது. இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட் ஓடி போய்டு, அவங்களாம் அடிச்சு துரத்திடுவாங்க. டெஸ்டிங் முக்கியமாக, இவங்களாம் அடிச்சு துரத்திடுவாங்க பார்த்துங்க. ஓகே, அதனால் அவங்க எல்லாமே ரெடி ஆகிடணும். இப்போது என்ன பண்ணால் வந்து இப்போ எந்தெந்த வேலைகள்லாம் வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்போ கிடையாது, முடிய போதோ அதுக்கு இன்றைக்கி இருந்தே ஆரம்பிச்சிடுங்க உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ண. எந்தெந்த வேலைகள், அதுக்கப்புறம் என்ன டெக்னாலஜி நம்ம படிக்கணும், எந்தெந்த கம்பெனி பெஸ்ட்டு கம்பெனி லேவ் பண்ண மாட்டோம், இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சரி சார், இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இந்த மாதிரி டைம்லாம் நான் லேர்ன் பண்ணலாம் சார்? சார் முன்னாடியே ஃபைனல் கொஸ்டின் சொல்லிட்டு இன்னொரு ஃபைனலாக சரி ஓகே. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அந்த டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் தம்பி, ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற இந்த ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உருவாக்குறாங்க, மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், இது ஒரு ஏரியா. சரிங்களா? ஓகேவா? இந்த பக்கம் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பண்ண வேண்டியது. ஓகே, ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ஐடியில் இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஃப்ரெஷர்ஸ் பண்ணக்கூடாதுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஐடியில் இருக்கிறவங்க பண்ண வேண்டிய ஏரியா இது. ஓகே, நான் ஐடியில் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் மாதிரி இந்த எக்ஸல் அந்த மாதிரி ஏரியாவை படிச்சுக்கிறதுனால பவர் பிஐ, பைத்தான், டேப்லியூ அந்த மாதிரி படிக்கிறது நல்லதுங்க. ஓகே சார். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்போவுமே எதுவுமே ஆகாது. நெட்வொர்க்கிங், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி அண்டு லைக் டெவாப்ஸுங்க. ஓகே சார். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டான ஃபீல்டை மட்டும் சூஸ் பண்ணி படிச்சுட்டா வந்து இந்த லே ஆஃபை பற்றி நீ ஏன் திங்க் பண்ணுற, ஓகே, வாரை பற்றி நீ ஏன் திங்க் பண்ணுற, ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குங்க. அதுக்கு ப்ரொஃபைல் மட்டும் தான் பில்ட் பண்ணுவோம். ஓகே சார். நம்பிக்கையோட போராடுங்க. நிறைய கேள்விகள் கேட்டு நானும் டயர்ட் ஆகிடுங்க. சரி ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் நான் உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுக்க தயாராக இருக்குங்க. நான் இது எல்லாமே இந்த கோர்ஸ்லாம் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கம்பெனிலங்க. உங்களுக்கு என்ன உதவியும் காண்டாக்ட் பண்ணுங்கள், என் நம்பர்ஸுங்க, மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிப்போங்க. வெற்றி நமதாகட்டும். வாழ்க தமிழ். சார் சொன்ன எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேனல்லே கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வீடியோஸாக வந்துக்கிட்டே இருக்கும். எந்த டெக்னாலஜி படிக்கணும், எந்த டெக்னாலஜியில் சர்வை பண்ண முடியும், அந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணியிருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.